கிருபையாக இயேசுவே எங்கள் பாவங்களை சர்வீஸ்வரன் ரட்சித்தள்ள வேண்டும் என்று பரம கர்த்தர் சர்வீஸ்வரனை மன்றாடும்படி உண்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் கொள்வதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் சகல வியாதிகளிலும் எங்களை விடுவிக்கத்தக்கதாகவும் உமது வீடுகளின் பலன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் மன்றாடும் ஒவ்வொரு தொடக்கமாகும். பிரான்ஸ் நாட்டில் பிறந்து மிலான் நகரில் வளர்ந்த வீர இளைஞர் இவர். உரோமை பேரரசனின் படையில் பணிபுரிந்தாலும் கிறிஸ்துவிற்காக அவரை பின்பற்றி
சிறையில் இருந்த விசுவாசிகளுக்காக ஆறுதல் கூறினார். புனித செபஸ்தியாரின் முக்கிய பண்புகளில் முதன்மையானது இந்த விசுவாசம். பேரரசரின் அச்சுறுத்தலுக்கு பணிந்து போகாமல் அவரது ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து வாழ்ந்தவர் இவரே. அனைவரின் மீது கொண்ட அசைக்க முடியாத விசுவாசத்தை காட்டுகிறது. இரண்டாவது பண்பு தியாகம். உலக இன்பங்களை மறந்து இறைவனுக்காக உயிர் துறந்து விண்ணுலகம் வேண்டி வாழ்வை அமைத்தவர். மூன்றாவதாக அம்புகளால் குத்தப்பட்டும் கல்லால் அடிக்கப்பட்டும் இறக்கும் வரை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உயர் குணங்களை பெற்று நமது பாதுகாவலர் தந்த செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்களை பலவீனமாக்காமல் நீங்கிய வழியில் அவரின் வழியில் நடந்து அனைவருக்காகவும் உதவ இறைவனை பின்பற்றி இந்த திருப்பலியில் இணைவோம். திருப்பலி கருத்துக்கள். கொடையோடு திரு ராபர்ட் மேரிட்டி எழுதி வைக்கும் திருப்பலி. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நிலவ வேண்டி, தாங்கள் நல்ல முறையில் வீடு கட்டுவதற்காகவும் ஜான் பாலுக்கு திருமணம் நடைபெற வேண்டியும், பிள்ளைகளுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டியும். சத்திரப்பட்டை லா செல்வி எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, தன் மகளுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டியும். இழுப்பூர் இருதயராஜன் அன்னமார் எழுதும் திருப்பலி. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாற வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும் குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டியும். பெரியபுரத்துப்பட்டி செல்வி எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் வரைந்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனை இழைப்பார வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகுவோம். திண்டுக்கல் அமல்ராஜ் எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகுவோம். சின்னவுடையாப்பட்டி லாரன்ஸ் ஸ்டெல்லா எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, தான் கட்டும் வீடு மன நிறைவாக முடிவடைய வேண்டி, தன் மகனுக்கு திருமணம் நடைபெற வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, விவசாயம் மற்றும் கால்நடைகள் பெருக வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகுவார். கொடையோடு எம்டி ஜேம்ஸ் ஆரோக்கியமேரி எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பேர பிள்ளைக்கு சுத பிரசவம் கிடைக்க வேண்டி, பேர பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனை இழைப்பார வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகுவார். சின்னவுடையாப்பட்டி சூசை ஆரோக்கியம் பாக்கியம் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் வேண்டி, மகன் மருமகளுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க வேண்டி, விவசாயம் மற்றும் கால்நடைகள் பெருக வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகுவோம். என் பூலம்பட்டி சூசைமால் எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, விவசாயம் மற்றும் கால்நடைகள் பெருக வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகுவோம். பேரூர்
அந்தோணியம்மாள் எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, அனிதா உடல்நலம் பெற்று பூர்ண சுகமடைய வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மொழி காலத்தை கிடைக்க வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். திண்டுக்கல் சேவியர் திரு ஆரோக்கியமேறி எழுதும் நன்றி திருப்பலி. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். தெலுங்கப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும். பேரூர் சகாயராணி அந்தோணி எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். சென்னை சபரிநாயகம் மரிய புஷ்பம் எழுதி வைக்கும் திருப்பலி. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் சமாதானம் நில வேண்டி, மகன்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். கொடையரோடு அப்பாப்பட்டி இமானுவேல் சசிகலா எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டியும். கொடையரோடு ஜான் கென்னடி மல்லிகா எழுதி வைக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பேரக்குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, போதுமான மழை காலத்தை கிடைக்க வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டியும். அம்மா நகர் கொடையரோடு செல்வராஜ் சிறிய புஷ்ப குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க வேண்டி, பேர பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, விவசாயம் மற்றும் கால்நடைகள் பெருக வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டிய. மேற்கு மறைநாதபுரம் அசோக் அமலாராணி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டியும். சின்னமலையாப்பட்டி எம்.எஸ். சேவியர் மரிய செல்வம் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பேர பிள்ளைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, விவசாயம் மற்றும் கால்நடைகள் பெருக வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டியும். சின்னமலையாப்பட்டி திரு டேவிட் ஆர் பாத்திமா ரோஸ் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, மகனுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க வேண்டி மற்றும் திருமணம் நடக்க வேண்டி, பேரனுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டியும். சின்னமலையாப்பட்டி அமல்ராஜ் அஞ்சலிமா எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, மகன் நெப்போலியன் அமலா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி, பேர பிள்ளைக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, நினைத்த காரியங்கள் அனுபவம் வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகுவார். சின்னமலையாப்பட்டி குமார அருணா எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, நினைத்த காரியங்கள் அனுகூலமாக வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசை கிடைக்க வேண்டியும். பஞ்சப்பட்டி அருள்மேரி எழுதும்
பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நிலவ வேண்டி, பேர பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, விவசாயம் மற்றும் கால்நடைகள் பெருக வேண்டி, குடும்பத்தில் குறித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனை ஏற்பார வேண்டி, குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்க வேண்டும். மேவாழ்பட்டி ஆரோக்கியதாஸ் கிரேசி எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் பெற வேண்டி, மகன் பிரதாப் சிங்கிற்கு நல்லபடியாக திருமணம் நடந்தேறியதற்கு நன்றியாகவும், இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். பஞ்சம்பட்டி பெரியார் காலனி எட்வர்ட் ராணி எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, நல்ல முறையில் வீடு கட்டி மகனுக்கு திருமணம் நடந்தேறியமைக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனில் ஏற்பார வேண்டியும், இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். ஆடிவட்டி அருள் ரோனிகா மகன் அமல் சித்ரா எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, அமரன் சித்ரா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனை ஏற்பார வேண்டி, குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டி. பஞ்சம்பட்டி ஆரோக்கிய மகன் மரிய சமஸ்தியார் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். மடத்துக்குளம் பிரான்சிஸ் பாஸ்கர் குழந்தை தரசு இவர்கள் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனை ஏற்பார வேண்டி, குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டி. மங்கமடத்து அருள் செல்வி எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் மறித்த ஜேம்ஸ் குழந்தை தரசு ரூபன் சந்தியாவு ஆன்மாக்கள் இறைவனில் ஏற்பார வேண்டி, குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டி. திண்டுக்கல் மேற்கு மறைநாதபுரம் அருள்ராணி எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டி, குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனில் ஏற்பார வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். திண்டுக்கல் மேற்கு மறைநாதபுரம் லேட் ஜே விஜய் மனைவி லீமாரோஸ் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, குடும்பத்தில் மறித்த ஜேசன் சபரியம்மாள் விஜய் இவர்களின் ஆன்மா இறைவனை இழைப்பார வேண்டியும், இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டியும். சின்னவடையாப்பட்டி அண்ணாதுரை ஜெய்சில் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, மகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, குடும்பத்தில் மறித்த தாமஸ் எடிசன் அந்தோனிமாள் இவர்கள் ஆன்மா இறைவனில் ஏற்பார வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். சின்னவடையாப்பட்டி திரு தாமரை செல்வன் லீலி ஜெயராணி எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, மகன் மகள் இவர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் மறித்த தாமஸ் எடிசன் அந்தோனியம்மாள் இவர்கள் ஆன்மா இறைவனை ஏற்பார வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். சின்னவடையாப்பட்டி சேவியர் சுசீலா எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டியும். கொடைக்கானல் அமல்ராஜ் அமலா ஜெசிந்தா குடும்பத்தார். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, அம்மா சலேத் மேரிக்கு பூரண உடல்நலம் கிடைக்க வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறையாசி கிடைக்க வேண்டியும். ஆடிவட்டி மரிய ஜேசன் ஜெகன் ஜெயசுதா மற்றும் பிள்ளைகள் எழுதும் பூசை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பூர்ண உடல்நலம் கிடைக்க வேண்டி, குடும்பத்தில் நல்ல சமாதானம் நில வேண்டி, பிள்ளைகளுக்கு கல்வி நல்ல முன்னேற்றம் கிடைக்க வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆன்மாக்கள் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கோரிக்கைகள்
குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி, செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி, குடும்பத்தில் மரித்த அனைத்து அம்மாக்கள் இறைவனை இழைப்பார வேண்டி, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு இறையாற்றல் கிடைக்க வேண்டிய இந்த மன்றாட்டுகள் இப்பொழுது நிறைவேற்றப்படும் திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இதன் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை மறதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்துகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போரும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்ட கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாவரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறு மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறை மகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 6-11 முடிய. நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பாதுகாவலான புனித செபஸ்தியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். 4 நாளைக்கு முன்னாடி பெங்களூருக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டது. என்னவென்றால், ஒரு கூட்டம் ஏறக்குறைய ஒரு 20 குருக்கள் மற்றும் அனைவரும் அறிந்திருந்தார்கள். அப்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. யாராவது கடவுளை விடுதலை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதில் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. எப்படி, யார் கடவுளை விடுதலை செய்ய முடியும்? யாரு? முடியுமா முடியாதா? முடியாதா? முடியுமா முடியாதா? நல்லா யோசிச்சு சொல்லணும். நம்ம எப்போதைக்கு சொல்லணும், டக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம தான் சரியாக சொல்லிட்டோம்னு நினைக்கக்கூடாது. கரெக்டா சொல்லணும். கடவுளை நாம் விடுதலை செய்ய முடியுமா முடியாதா? இந்த பாவம் புண்ணியம் இறக்காத நான் கேட்கல. முடியுமா முடியாதா? அது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. முடியாது. முடியாது. அங்கு சொல்லப்பட்டது முடியும் என்றுதான் சொல்லப்பட்டது. கடவுளை நாம் விடுதலை செய்ய முடியும். அதற்கான பதில் அவர்களே சொன்னார். எப்படி என்றால், ஒருத்தர், ஆண்டவரே இந்த வருஷம் நான் கட்டாயம் எனக்கு இதை கொடுத்துட்டேன்னா நானும் மொட்டை போடுறேன். 1. 3வது, இந்த வருஷம் நான் எப்படியாவது வேளாங்கண்ணி கட்டாயம் நடந்தே வந்துடுறேன். நடந்து போகலைன்னா மாதா தண்டிச்சிருவாங்க. ஸோ இந்த எண்ணங்கள் எப்போது நம்மிடம் வெளியே வருகின்றதோ அப்போது நாம் கடவுளை விடுதலை செய்கின்றோம் என்று சொன்னார். சரியா தவறா? சரியா தவறா? சரிதான். ஏன்னா நம்ம அப்படித்தான் நினைச்சிருக்கோம். கடவுள் மேல போது குச்சியோட உட்கார்ந்துருக்காரு. நீ இந்த வருஷம் மொட்டை போடலைன்னா அல்லது காது குத்தலைன்னா அல்லது நடந்து போகலைன்னா கடவுள் இறங்கி நம்மளை தண்டிக்க போறாரு என்ற சிந்தனையை உள்வாங்கி வைத்திருக்கேன். அதான் உண்மை. கடவுளை உட்காந்து மாடத்தில் உட்காந்து நம்ம குச்சி வச்சு பரப்பச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கவங்க கிடையாது. அவ்வளவுதான். அவர் ஒன்றுதான் நம்முடைய எதிர்பார்ப்பது நன்மை, நன்றி செய்யும். அவ்வளவுதான். நன்றி கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் அவர் விரும்புவது. நம்மிடம் வேற ஒன்றும் கிடையாது. அவர் கொடுப்பதற்கு நாம் நன்றி கூற வேண்டும். வேற ஒன்றுமே அவர் நம்மிடம் எதையுமே இன்று வரை கடவுள் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த நன்றி கூறுகின்ற போது நாம் தூய உள்ளத்தோடு இருக்கின்றோம். ஒருவரை ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த தூய உள்ளத்தில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் யாரை பார்க்க முடியுமா? மலைப்பொழிவில் தான் சொல்லப்பட்டது. தூய உள்ளத்தை பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை, மற்ற யாருமே பாட மாட்டாங்களாம். தூய உள்ளத்தோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான் கடவுளை காண. இவன் நீதி நிலைநாட்டுவோர் கூட கடவுளின் மக்கள் அழைக்கப்படுவர். அவ்வளவுதான். ஏழை உள்ளத்தோடு கூட பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண. இப்படித்தான் வரும். ஆனா ஒரே ஒருத்தர் தூய உள்ளத்தோர் மட்டும்தான் கடவுளை
காண்பர் என்று மழைப்பொழிவான தெளிவாக சொல்லுகின்றார். அப்படின்னா வாழ்வில் அந்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கு. நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கின்ற இந்த சிந்தனைகளிலிருந்து நாம் வெளியே வருகின்ற போது கடவுள் இதை தண்டிக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறது. செய்யலன்னா கடவுள் தண்டிச்சிருவாரு அப்படின்ற அந்த சிந்தனைகள் மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன்னா நம்ம இந்த வருஷம் நடந்து போகாட்டி போச்சு. ஏன்னா வருஷம் நடந்து போயே ஆகணும். 10 வருஷம் நடந்து போறவங்க இருக்காங்க, 20 வருஷம் நடந்து போறவங்க இருக்காங்க. போகலைன்னா கடவுள் தண்டிச்சிருவாரு என்ற அந்த மேலோன சிந்தனையை கொண்டுதான் இருக்கிறார். ஆனா வாழ்வு மாறிச்சா வந்து தொடக்கம் முதல் இறுதி வரை அப்படித்தான் இருக்கான். போயிட்டு வந்து செய்ய வேண்டிய சேட்டை கரெக்டா செஞ்சிருக்காங்க எல்லாரும். அப்படி என்றால் நம் வாழ்வை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? நம் பாதுகாவலரை, நம்முடைய செபஸ்தியாரை பாதுகாப்பு கொண்டு நாம் ஜெபிக்கின்றோம். அவர் வழியாக நாம் பெற்றுக் கொண்டதற்கு நன்றி கூறக்கூடியவர்களாக நாம் எல்லோருமே இன்று ஒன்றாக இணைந்திருக்கின்றோமே. இது ஒரு மகிழ்ச்சி. இது கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். என் வாழ்வில் நீ அவர் வழியாக செய்த செயல்களுக்கு நாம் நன்றி குடும்பத்தோடு இணைந்து நாம் இணைந்து வருவதை அந்த கடவுளுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அந்த கடவுளோடு எல்லோரோடும் இணைந்து அந்த கடவுளுக்கு புனித பாதுகாவலர் நம் சபஸ்தியார் வழியாக நாம் நன்றி கூறுகின்றோம். எல்லோருமே ஒருமனப்பட்டவர்களாக, எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வந்திருக்கின்ற அனைவருமே எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இணைந்து நாம் அந்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது நமது உள்ளத்தில் பொறாமை வராது. எல்லோரும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது, அரவணைக்கின்ற போது நம்மிடம் எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைகள் தோன்றால் நாம் அப்போது கடவுளை காணக்கூடியவர்களாக மாறுகிறோம் என்பதுதான் உண்மை. உண்மையிலே நான் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையும் பாதுகாப்பையும் நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அந்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நன்றி கூறக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் நிறைய கடவுளை கேட்கிறோம். ஒவ்வொரு நாள் எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாம் வேண்டும். ஆனால் நாம் அந்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறக்கூடியவர்களாக மட்டும் இருக்கணும். ஒவ்வொரு நாள் நாம் நன்றி கூறுகின்றோமா? காலையிலிருந்து சாயந்தரம் வரை நாம் இருக்கின்றோம். இரவு படைக்கின்ற போது அந்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோமா? இந்த நாள் முழு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் கொடூரமாக இருக்கின்றனர், எப்படியும் நடக்கின்றது. ஆனால் கடவுள் நம்மை பாதுகாத்து இருக்கின்றார். அந்த கடவுளுக்கு நான் நன்றி கூறுகின்றன. அந்த நன்றியை தான் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கக்கூடிய பொருளையோ பெரிய பெரிய ஆலயங்களையோ இதை கட்டி வைக்கிறதெல்லாம் கடவுள் என்றும் எதிர்பார்ப்பது கிடையாது. நாம் அந்த நன்றி கூறக்கூடியவர்களாக வாழ்வில் இருக்கின்றோமா? அதுதான் உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் செபஸ்தியார் தன் வாழ்வில் கொடுத்தார். தன் வாழ்வை அந்த கடவுளுக்கு ஒரு நன்றியாக, அந்த கடவுளுக்கு நன்றியாக கொடுத்தார். அதுதான் நமது நம்பிக்கையின் மிகப்பெரிய அடையாளம். அந்த நன்றியை நாம் கொடுக்கின்றது, அந்த நன்றியானது நம்பிக்கையாக மலர்கின்றது. அது ஒரு ஆழமான நம்பிக்கையாக நம்மில் இருக்கின்ற போது வாழ்வில் இறைவன் நமக்கு துணை செய்வார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியார் வழியாக நாம் நமது மன்றாட்டுகளை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நாம் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து பெற்று புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் உலகின் ஒளியாகவும் உம்மை பரப்பும் உண்மை சீடர்களாகவும் இரையாற்ற வாழ இறைவா புனித செபஸ்தியார் வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். உலக அமைதி
நிரந்தரமான அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மக்களுக்காக இறை தாயின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஏழை எளிய மக்களுக்காக, பாசமின்றி தவிப்போர், வாழ்வை இழந்தவர்கள், தனிமையில் வாடுபவர்கள், முதியோர், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், விழிமொழியில் மக்கள் அனைவரும் மனம் சோர்ந்து போகாது ஆண்டவர் பார்வையில் என்றென்றும் மதிப்பு மிக்கவர்கள் என்ற உத்வேகத்துடன் வாழ இறைவா உம்மை புனித செபஸ்தியார் வழியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக, நானே உனக்கு மருத்துவர் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைக்கு ஏற்றாற்போல் சுகம் பெறுகிறபடியால் தவித்து வாழ்கின்ற அனைத்து நோயாளிகளும் இறை விசுவாசத்தில் ஒன்றிணைந்தவர்களால் ஆண்டவர் அருளையும் இரக்கத்தையும் பெற்று சுகமுடன் வாழ புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உள்ள இம்மக்கள் அனைவருக்காகவும் எங்களுக்காகவும் எங்களது குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது வார்த்தைகளை தாரக மந்திரமாக கொண்டு என்றும் உம்மை மகிமைப்படுத்தி எங்களது சொல்லிலும் செயலிலும் என் கடமைகளை சீரிய முறையில் ஆற்றி எங்கள் இறைப்பற்றையும் நம்பிக்கையையும் வாழ்க்கை சாட்சியங்கள் மூலம் வெளிப்படுத்த வாழ புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கல்வி நிறுவனங்கள் ஏற்பட நன்மையை தமிழக நிறைவேற்றி தர முடியாகும் அச்சிட்ட வேசாட்டியாக மறுத்த செபஸ்தியார் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, புனித செபஸ்தியாரின் வழியாக நாங்கள் எண்ணிலடங்கா நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நன்றி சொல்லுகிற மக்களாக, நன்மை செய்கிற மக்களாக தொடர்ந்து நாங்கள் பயணிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இனிய பாடல்
எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியா தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியரான புனித செபஸ்தியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையை உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உம் ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, எங்கள் தாய் அன்னை கன்னிமரியாள் புனிதர்கள் வானக தூதர்களோடு நாங்களும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகுதி ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் ஊரின் பாதுகாவலர் மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்கிற எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம் திருமுன் இருக்கின்ற இந்த குடும்பங்களுடைய வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை, தேவைகளை நீர் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்த்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களில் அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம் நிரம்பி இருக்கவும்
ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழவும், ஒருவர் மற்றவரை மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்கிற மனநிலையோடு வாழ இவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. படித்த இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மேலுமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் பக்தியையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் தம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து வைக்கிற எல்லா மன்றாட்டுகளையும் கனிவோடு கண்ணோக்கி பார்த்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. என்றென்று மனநிறைவோடு மகிழ்வோடு வாழ உடனிருந்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர் திருமணத்துடன் திருமணங்கள் சகோதர சகோதரிகளை இழந்தோர் அனைவருக்கு துணை கொண்டு திருமணம் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இலக்கமாயிரும். இருவின் அன்னையும் எங்கள் தாய்மார்களுடைய ஆரோக்கியமே, அவருடைய கணவர் சுசேகர், புனித திருத்தூதர்கள், உலகமக்காக வாழ்ந்து மறைத்த புனிதர்கள், இன்று மக்காக வாழ்ந்து கொள்கிறார்கள். அனைவாழ்வில் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்துட்டு வரவர உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன்.
திருவவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் புனித செபஸ்தியர் வழியாக இறைவன் தரும் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். என் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. என்
என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. தெய்வமே, இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். எம் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. நம் தேவாண்மையின் வழி நடத்துதலில் புனித செபஸ்தியாரின் அருளாசி பெற்றவர்களால் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். நமது புனித செபஸ்தியாரின் ஆலய திருவிழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் பங்கு தந்தையர்கள் அருட்பணி திரு ஏ. ஜான் பிரிட்டோ அவர்கள், பங்கு தந்தை கே. உடையாவட்டி, அருட்பணி திரு எஸ். ரிச்சர்ட் பாபுமோன் அவர்கள், தாளாளர் புனித ஜான் பால் சிபிஎஸ்இ பள்ளி திண்டுக்கல், அருட்பணி திரு தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள், மறை மாவட்ட முதன்மை செயலாளர் மற்றும் பங்கு தந்தை புனித சந்தியாபுரம் திருத்தலம் மங்கமனத்தூர், அனைவரையும் உங்களது கைத்தட்டல் மூலமாக வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது ஆலயப்பணி பொறுப்பாளர் திரு அமல்ராஜ் ஜெயக்குமார் அவர்கள் அருட்பணி திரு ஏ. ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நமது ஆலயப்பணி பொறுப்பாளர் திரு ஆரோக்கியசாமி அவர்கள் அருட்பணி திரு எஸ். ரிச்சர்ட் பாபுமோன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நமது ஆலயப்பணி பொறுப்பாளர் திரு ஸ்டீபன் அவர்கள் அருட்பணி திரு தாமஸ் ஜான் பீட்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். சிறப்பாக பாடிய பாடல் குழுவினர் அருள் சகோதரி மலையடிப்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
நம்முடைய ஊரின் பாதுகாவலர் மறை சாட்சியான புனித செபஸ்தியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக பங்கு தந்தை என்ற முறையில் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஆசையையும் ஜெபங்களையும் வெளிக்காட்டுகிறோம். ஒரு திருவிழா திருப்பலியில ஒரு ஃபாதர் பிரசங்கத்தில் கேட்குறாரு, திருவிழானா என்ன அப்படின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நேற்று போனா ஆடல் பாடல் கிடையாது, வேற ஏதாவது சொல்லுங்க. திருவிழானா என்ன? எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றீங்க, ஆனா தனித்தனியாக கேட்க வேண்டும். கடவுளின் ஆசி பெறுவது. அண்ணனை வந்து செபஸ்தியாருக்கு பக்கத்துல உட்கார வச்சிருங்க, பெரிய புனிதர். அந்த ஊர்ல ஒருத்தர் சொன்னார், சப்பரம் சாமி அப்படின்னாரு. சப்பரம் இல்லாம திருவிழா இல்ல. அப்பதான் அந்த ஊர்ல ஒரு பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சிச்சு. உடனே அவர் சொல்றார், திருவிழானா சண்டை அப்படிங்கிறான். சண்டை சச்சரவு, சா 2 சா, 3வது சா சரக்கு. அண்ணன் கையை தூக்குறாரு, சரக்கு நைட் ஆடினாரு பயங்கரமா. ஆனா திருவிழா நான் என்ன பார்க்கிறேன், நான் நேற்று பார்த்தது சந்தோஷம் சா, 4வது சா. அந்த 3 சா பார்த்துட்டேன். சண்டை இருந்துச்சா என்னன்னு தெரியல, 2-3 சா பார்த்துட்டேன். 3வது 4வது அந்த சா, சந்தோஷத்தை எல்லாருடைய முகத்திலையும் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதோடு சங்கமம், உறவுகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து சங்கமித்து இருக்கிறீர்கள். அந்த சங்கமத்தை இந்த திருவிழாவிலே நான் பார்க்க முடிந்தது. மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த புனித செபஸ்தியார் ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றப்படும். எல்லோரும் வெளியில் இருக்கிறவர்கள் கூட ஒரே குடும்பமாக ஒன்று கூடி நாம் அந்த திருப்பலி நிறைவேற்றி ஜெபிப்போம். அதோடு கூட இந்த நாளில புனிதருடைய திருவிழா நாளில் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி நாம் இந்த திருவிழாவை ஆண்டவருக்கு நன்றி கூறும் விதமாக, கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறும் விதமாக தொடர்ந்து அதே ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலும் கிடைக்க வேண்டி இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி வருகிறோம், மகிழ்ந்து வருகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலி வழியாக நமக்கு நிறைவாக பெற்று தந்திருக்கிறவர்கள் நம்மோடு உடன் இருக்கிற அருள் தந்தையர்கள். அருட்பணி எஸ். ரிச்சர்டு பாபுமோன், தாளாளர் புனித ஜான் பால் அகாடமி CBSE அவர்களுக்கு பங்கு தந்தை முறையிலே தந்தையவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக அழகாக பாடி நம்ம எல்லாம் இந்த திருவள்ளுப்பாட்டிலே இறைவனோடு ஒன்றரை கலக்க வைத்த நம்முடைய அருள் தந்தையே தாமஸ் ஜான் பீட்டர் பங்கு தந்தை மங்கமனத்து மறை மாவட்ட முதன்மை செயலர் மற்றும் புனித சந்தேகப்பர் திருத்தல பங்கு தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக என் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த பங்குல நான் கிளை பங்குகளை பார்த்து பொறாமப்படுற ஊரு இந்த சின்ன உடையாப்பட்டியில் தான். எனக்கு சின்னதாக பொறாமப்படுற, ஏன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா ஆர்கனைஸ் பண்ணி நல்ல ஒரு வழிகாட்டுதல்ல செய்யறவங்க. என்னட்ட வந்து சொல்லுவாங்க, எல்லாத்தையும் என்னோட பகிர்ந்து கொள்வார்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்று. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது. எனக்கு அழகான கொயர், நல்ல ஒரு இசையோடு இந்த திருவள்ளுப்பாட்டிலே பங்கு பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். மற்றும் அது வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், அது அடுத்த வருஷம் நிறைவேற்றி கொள்ளலாம் கண்டிப்பாக. அது வந்து ஒரு சின்ன குழப்பம். அதோடு மற்ற எல்லா விஷயங்களையும் சிறப்பான விதத்தில் ஏற்பாடு செய்து ஒருங்கிணைப்பு செய்து வழிநடத்தி இருக்கிறீர்கள். இந்த ஊர் நிர்வாகிகள், தலைவர், செயலர் மற்றும் கோயில் பிள்ளை, எல்லா முக்கியஸ்தர்கள், கிராம நிர்வாகிகள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தையர்கள் அவர்கள் செபஸ்தியார் திருவிழாவின் நற்பணியை நிறைவேற்றியதற்கு முதலில் நன்றி செலுத்துகிறோம். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக விழா கமிட்டிங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், உப தலைவர்
பிரிய மக்களே, கடந்த ஆண்டில் கூட இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இந்த திருவிழா நாட்கள் அமைந்து கொண்டிருப்பதை நினைத்து பார்க்கிற போது பெருமையாக இருக்கிறது. நம் ஃபாதர் சொன்ன மாதிரி எந்த நான் பார்த்த வரைக்கும் கிளைப்பங்குகளில் எங்கேயுமே ஃபாதருக்கு ஒரு அறை எங்கேயுமே கட்டப்பட்டதா தெரியல. கிராமப்புற பங்குகளில் டவுனில் வச்சுருப்பாங்க, பட் கிராமத்தில் பொறுத்தவரோட கோயில் பக்கத்தில் ஒரு ஃபாதருக்கு ஒரு ரூம் கட்டி அவர் வந்து ஓய்வெடுப்பதற்கு இப்போ நாங்களாம் வந்தோம்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கூட அருமையான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறாங்க. அதனால வாட் எவர் மேபி, அதனால அது ஒரு சிறப்பு தான். ஏன்னா ரொம்ப ஃபாதரே உடையாப்பட்டியில் பங்குல ரொம்ப பிஸியாக இருந்தால் இங்கே வந்து ஓய்வெடுப்பதற்கு கூட நல்ல அருமையான ஒரு இடமாக ஜெயிப்பதற்கு ஓய்வெடுப்பதற்கு, அதனால நல்ல ஒரு எல்லாருமே உறவு சொந்தங்கள் தான். அதனால இந்த சங்கமிக்கும் உறவுகளில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருவழிப்பாட்டில் உயரமே சூப்பராக தியான பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினேன். அதனால சுந்தர் அண்ணன் வழக்கம் போல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பக்கா வாசிக்கக்கூடியவர் தான். திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு கலக்கு திரைப்படத்திலேயே அவர் வாசித்திருக்கிறார், பார்த்துருப்பீங்க. ட்ரம்பட்லாம் வாசித்திருப்பார், ஆர்கெஸ்ட்ராவோட வாசித்துட்டு இருக்கிறாரு. அதனால சகோதரர் அதனால 2 பேரை வச்சு இது மாதிரி 2 பேர் தான் நாங்கள் சூப்பராக பாடிட்டு போனாங்க. விஷயம்லாம் அருமையாக இருக்கும். அதனால பாடல் குழுவினருக்கும் சிறப்பான ஒரு பாராட்டுகள். ஆடியோ சிஸ்டம் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே ஆன் த ஹோல் எவ்ரிதிங் வாஸ் சூப்பர், அமேசிங், எக்ஸலண்ட் என்று சொல்லலாம். எல்லாமே கடவுளுக்கு மகிமை. மகிமை சேர்க்க சேர்க்க நமக்கு பிளெஸ்ஸிங் அதிகமாக கிடைக்கும். எல்லாருமே பஞ்சமண்டியாக இருக்கட்டும், திண்டுக்கலாக இருக்கட்டும், மரிநாதபுரமாக இருக்கட்டும், கோவில் மங்கமனத்து எல்லாமே பூசல் எல்லா கருத்துமே திண்டுக்கல் மாவட்டத்தில் மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே பூசக்கருத்து எழுதிட்டாங்க இங்கே வந்து. அப்பதான் பார்த்தேன் இவ்வளோ பேர் எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு தாய் பிள்ளைகளாக தொடர்ந்து வளர்வோம். இன்னும் நம் கடவுளுக்கு புனிதருக்கு பெருமை சேர்ப்போம். அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. நன்றி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய புனிதரின் திருவிழாவிற்கு வந்து திருவிழா திருப்பலி நிறைவேற்றி சிறப்பு செய்த அருட்தந்தையர்களுக்கு முதலாவது நம்முடைய ஆலய பணிக்குழுவின் சார்பாக நிறைய தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பக்கத்து ஊர் நமது பங்கின் மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 15 நாட்களாக மிக கடினமாக உழைத்து எல்லோரும் வெவ்வேறு இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே வந்து குவிந்து எல்லா வேலையும் செய்வது என்பது மிகவும் கடினமான வேலைதான். அந்த பணியை மிக சிறப்பாக செய்த நமது செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எல்லா வகையிலும் ஸ்பான்சர் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்கொடை கொடுத்து மற்றும் இங்கு வந்து சிறப்பு நேரிலே வந்து சிறப்பு செய்வது அதை விட மிகவும் சந்தோஷமான நிகழ்வு. அந்த நேரிலே வந்து திருவிழா புனிதரின் கொண்டாட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காவல்துறையினருக்கும் ஊர் கிராம அதிகாரிகளுக்கும் மற்றும் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இந்த ஒளி இந்த நம்முடைய கோவில் உண்மையை எழில்மிகு ஆலயம், இந்த ஆலயத்தை மிக அற்புதமாக மின் விளக்குகளால் விளக்கு செய்த நமது ராஜா அவர்களுக்கு நமது நன்றியை கரவொலியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பந்தை சிறப்பாக அமைத்துக் கொண்ட ஆரோக்கிய பந்தல் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது உறவினர்கள் பூலமட்டியை சார்ந்தவர்கள் இசை நேற்று தப்பாட்டம் மிக பிரமாதமாக செய்திருக்கிறார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றும் யார் எது இன்று திருப்பலியில் பாடக்குழுவினர் மிக சிறப்பாக தந்தையாளர்கள் சொன்னார்கள். ஆலய பணிகளின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பீட அலங்காரம் முதல் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்த அருள் சகோதரி மரடிப்பட்டி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சமையல்காரர்கள் அவர்களுக்கு அவருடைய கை பக்குவத்தால் அழகான சமையல் செய்து வைத்திருக்கின்றார். அனைவரும் விருந்துண்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் எங்கள் கொண்டாட்டத்தில் பங்கெடுத்த வந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் இருவரும் கூப்பி வரவேற்று நன்றி சொல்லி பாராட்டி வருகின்றோம். நன்றி, வணக்கம்.
பெருமாள்